நிகழ்ச்சி ஹலோ குட்டி பிள்ளைகளா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லா சண்டே ஜாம் பார்க்கலாம். இந்த சண்டே ஜாமில் உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த சண்டே ஜாம் 100வது நாள் சண்டே ஜாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? எவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடிட்டது. நம்ம 100 வாரங்களாக சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கிறோம். சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஆண்டவர் நமக்கு ஆரம்பித்து 100 வாரங்களாக நம்ம அதை கடந்து வந்துருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 100வது வாரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 100வது வார சண்டே ஜாம். எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 100வது வார சண்டே ஜாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபமணி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. 100 வாரம் நம்ம அற்புதமாக நடத்த ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் துதிப்போமா? எல்லாம் கை கூப்பி கண்ணு போடுங்க. எங்கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 100வது சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். மறந்துடாதீங்க, ஏற்கனவே சொன்னபடி 100 வாரங்களை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. இப்போ வழக்கம் போல் நமக்கு பாட்டுக்கு ஃபேமஸ் யார்? பாட்டுனாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? கரெக்டாக சொன்னீங்க. நம்ம வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும். வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனையும் உற்சாகமாக கைத்தட்டி வரவேற்கலாமா? 100வது நாளை கொண்டாடுகிற நாம 100வது பாடலை கேட்க போகிறோம். அவங்களை கூப்பிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே, ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கிறோம். இங்கே இருக்கிற குட்டீஸும் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி. கேளுங்கண்ணே. இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது, அதாவது தூரமாக இருக்காங்க, உங்ககிட்ட இல்லை, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா எப்படி பேசுவீங்க? பொதுவாக நம்ம யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா மொபைல் ஃபோனில் பேசுவோம், கால் பண்ணி பேசலாம், இல்லாட்டி அப்படியே டிஜிட்டலைஸாக மாறிட்டீங்க. ஆமாம், வீடியோ காலில் பேசுவோம், வாட்ஸ்அப்பில் பேசலாம். அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம கூட பேச ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? ஓ, கடவுள் நம்ம கூட பேச முடியுமா? எப்படி? அதை தான் இந்த பாட்டுலேருந்து கற்றுக்க போகிறோண்ணே. அப்படியானே? கடவுள் நம்ம கூட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத அந்த பாட்டுலேருந்து கற்றுக்க போகிறோம். கடவுள் நம்ம கூட எதன் மூலமாக பேசுவாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேண்ணே. சரி, நம்ம பாட்டை ஃபஸ்ட்டு பாடுவோம். அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு, நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம், அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு, நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம், அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு, நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம், அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு, நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். பட்டாயம் போல வெட்டும், சம்மட்டி போல் உடைக்கும், பட்டாயம் போல வெட்டும், சம்மட்டி போல் உடைக்கும். முகப்பாட்டும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும், முகப்பாட்டும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும். தினமும் படித்திடுவேன், அதன்படி வாழ்ந்திடுவேன். நான் தினமும் படித்திடுவேன், அதன்படி வாழ்ந்திடுவேன். வேத புத்தகம், அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு, மேன்மை உண்டு. வேத புத்தகம், வேத புத்தகம், அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு, மேன்மை உண்டு. வேத புத்தகம். அண்ணே, பதில் கிடைச்சதா உங்களுக்கு? ஆமாண்ணே, இந்த பாட்டுல இருந்து அழகா நமக்கு தெரிஞ்சுல. அது அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். அது என்ன கடிதம்? யாரோட கடிதம் தெரியுமா? அப்பாவின் கடிதம். பரலோகத்துல இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய கடிதம். அவர் நம்ம எல்லாருக்குமே அப்பா தானே. ஆமா, அவருடைய கடிதம். அது ரொம்ப அன்பான கடிதம். அது என்னன்னு தெரியுமா அந்த கடிதம் என்னன்னு? அண்ணே, நான் கண்டுபிடிச்சேன். என்னண்ணே அது? பைபிள தானே சொல்றீங்க? ஆமா, பைபிள் தான். அதுதான் ஏசப்பா நமக்காக கொடுத்த ஒரு அன்பான கடிதம்.
அதன் மூலமா கடவுள் நம்ம கூட டெய்லி பேச முடியலானே. அண்ணே எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட், சொல்லுங்க. இடையில ஏதோ பட்டயம் ஏதோ வந்ததுலானே? ஆமாண்ணே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் முக்கியமானதா? ஆமா, கடவுள் நம்ம கூட பேச முடியும். அவருடைய வார்த்தையின் மூலமா நம்ம கூட அவர் பேச முடியும். அது ஒருவேளை மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட பேசும்போது சும்மா இருக்கும், அவங்க பேசுறது நமக்கு ஒரு சில நேரம் பிரோஜனமா இருக்கும், ஆனா இருக்காது. ஆனா பைபிள் வசனம் நம்ம வாழ்க்கையை மொத்தமா மாத்தும். கண்டிப்பானே. ஒரு பட்டயம், அதாவது பெரிய வாள்னா அது வெட்டும்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு பைபிள் யூஸ் ஆகும். ஓ, அடுத்து சம்மட்டி போல் உடைக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? சம்மட்டி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எவ்வளவு பெரிய கல்லுனாலும் அது உடைச்சிரும்ல. ஆமாண்ணே. அதே மாதிரி எவ்வளவு மோசமான விஷயம், அதாவது மோசமான விஷயம் இருக்கிற நம்ம இருதயமா இருக்கட்டும், நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வசனம் நம்ம மனசுல பேசும்போது கல்லான இருதயம் கூட உடைஞ்சிரும். கல்லான இருதயம் கூட சதையா மாறிடுமானே? ஆமா, அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். அண்ணே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம குட்டீஸ்க்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஆமா குட்டீஸ், கண்டிப்பா நீங்க ஏசப்பாவோட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க டெய்லியும் பைபிள் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, அதனால உங்க வாழ்க்கை சூப்பரா ஷேப்பா அழகா மாறும். ஆமாண்ணே. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பாட்டை நம்ம அழகா கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் 2 லைன்ஸா நமக்கு கத்து தருவாங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்து பாடலாமா? அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாடலாமா? பட்டயம் போல வெட்டும் சம்மட்டி போல் உடைக்கும், பட்டயம் போல வெட்டும் சம்மட்டி போல் உடைக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும், முகம் பார்க்கும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும். தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன், தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன். வேத புத்தகம் அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு மேன்மை உண்டு. வேத புத்தகம். வேத புத்தகம் அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு மேன்மை உண்டு. வேத புத்தகம். அண்ணே சொல்லுங்கண்ணே. சூப்பரா அழகா பாடிட்டாங்க இந்த சின்ன பிள்ளைங்க. நீங்களும் பாடிட்டீங்க, சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப ஆமாண்ணே, நாங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா பாடிட்டோம். இப்போ அங்க இருந்து கேட்குற கேள்வி புரியுதா புரியலையா? என்ன கேள்வினே? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆக்ஷனை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்காங்க. ஓ அப்படியா? ஓகே குட்டீஸ், நீங்களாம் ரெடியா இருக்கிறீங்களா? அப்போ இதுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்களாம் வாயை திறந்து ஓடணுமா? ஓடக்கூடாதுனே, பாடணும். பாடணும். ஆமா, கண்டிப்பா எல்லாரும் வாயை திறந்து சத்தமா பாட போறீங்க. அப்போ இதுக்கான ஆக்ஷனை பார்க்கலாம். அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அதில் பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். அப்பாவின் கடிதம் அது அன்பான கடிதம், அது பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். பட்டாயம் போல வெட்டும் சம்மட்டி போல் உடைக்கும், பட்டாயம் போல வெட்டும் சம்மட்டி போல் உடைக்கும். உருவாக்கும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும், உருவாக்கும் கண்ணாடி போல் அனுதினம் வாழ்வை காட்டும். தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன், நான் தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன். வேத புத்தகம் அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு மேன்மை உண்டு. வேத புத்தகம். வேத புத்தகம் அது ஜீவ புத்தகம், அதில் ஜீவன் உண்டு மேன்மை உண்டு. வேத புத்தகம். அண்ணே அண்ணே ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சுன்னு. எல்லாரும் பாடுற சவுண்டை கேட்டாலே தெரியுது ஆக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி. உண்மையிலே செம அழகா பாடினாங்க நம்ம பிள்ளைங்களாம், சூப்பரா கவனிச்சாங்க ஆக்ஷனையும். ஆமாண்ணே, இப்போ அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்டா எலும்பி ஆக்ஷன் பண்ணிடலாமாண்ணே? ஆமா, எலும்பி எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடலாமா? ஓகே, அப்படி எல்லாரும் அழகா இந்த எலும்பிக்கோங்க. குட். அப்பாவின் கடிதம்
அது அன்பான கடிதம், அது பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம், அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அது பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அது பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம், அப்பாவின் கடிதம், அது அன்பான கடிதம், அது பாசம் உண்டு நேசம் உண்டு. அப்பாவின் கடிதம். பட்டாயம் போல வெட்டும் சம்மட்டி போலுடைக்கும், பட்டாயம் போல வெட்டும் சம்மட்டி போலுடைக்கும். உருவாக்கும் கண்ணாடி போல் அழுதினம் வாழ்வை காட்டும், உருவாக்கும் கண்ணாடி போல் அழுதினம் வாழ்வை காட்டும். தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன், நான் தினமும் படித்திடுவேன் அதன்படி வாழ்ந்திடுவேன். வேத புத்தகம் அது ஜீவ புத்தகம், அது ஜீவனுண்டு மெய்யுண்டு. வேத புத்தகம், வேத புத்தகம், அது ஜீவ புத்தகம், அது ஜீவனுண்டு மெய்யுண்டு. வேத புத்தகம். அண்ணே அண்ணே எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்க அண்ணே. உண்மையிலே நான் பார்த்தேன். பாத்தீங்களா? உண்மையிலே எங்க பிள்ளைங்க எப்பவும் போல, நான் சொல்றதுக்கு இல்ல, அவங்க உண்மையிலே சூப்பரா அழகா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? அதான் எப்பவும் போல அவங்க சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல சூப்பரா. அந்த தம்பியை பாத்தீங்களா, அந்த ஒரு நீல கலர் டி-ஷர்ட் போட்டு? அது எனக்கு தெரியும். அதாவது எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு தெரியும் தம்பி இங்க பாரு எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ண சொல்லும் போது எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ண பார்த்து. ஆமா, அந்த தங்கச்சி பாருங்க சோஃபால அங்க இருங்க காபி குடிச்சிட்டே பாத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் நீங்க கேட்குற விஷயமா தான் சோஃபால சும்மா உட்காந்து பார்த்துட்டு, அண்ணே உண்மையிலே நான் எங்க ஊர்ல ஒரு பையன் பார்த்துட்டு, அண்ணே உங்க போட்டோ உங்க நீங்க பண்ற ஆக்ஷன் நான் டிவில பார்த்தேன், பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த சேனல் மாறிட்டேனே. அடுத்து எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களோ? ஆமாண்ணே, நிறைய பேர் அப்படி பக்கத்துல போயிட்டு வேற ஏதாவது கார்ட்டூன் பாக்குறது, அப்படி கேப்புக்கு வந்துட்டு போறது. யாரும் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? ஃபுல்லா நீங்க உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். ஓகே ஓகே. பாட்டு முடிஞ்ச பிறகு நிறைய கதைலாம் உங்களுக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க, அதனால எல்லாத்தையும் கத்துக்கோங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த பாட்டை மறந்துடாதீங்க. ஓகே, டெய்லியும் வீட்டுல பாடி பாருங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சாங்கோட அடுத்த வாரம் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். எல்லா வாரமும் போலவே இந்த 100வது வார பாடலும் மிக அருமையாக மிக அழகாக சூப்பராக ஆக்ஷன் போட்டு என்ன அழகாக அண்ணங்க பண்ணுறா பார்த்தீங்களா? ஒரு நல்ல பெரிய அண்ணன்மார், அவங்கள எம்எஸ்சி படிக்கிறாங்க. அவ்வளோ படித்தாலும் எவ்வளோ எளிமையாக ஆண்டவருக்காக சிறு குழந்தைகள் போல கரங்களை காட்டி என்ன ஆக்ஷன் போட்டாங்க. அவங்க ஆக்ஷன் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம்ல. இந்த 100வது நாள் நிகழ்ச்சி மூலமாக அவங்கள நம்ம வரவேற்று கைத்திட்டலாமா, வாழ்த்து கைத்திட்டலாமா? காட் பிளஸ் யூ அண்ணன்னு சொல்லுவோமா? ஆமாம், இந்த 100வது நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறாரு. 100வது நாள் வசனத்தோடுக்கு யார் வராங்க பார்க்கலாமா? நம்ம எபி அண்ணனும் சிங்கமும், எபியும் லியோவும். எபி அண்ணன் சிங்கத்தை கூட்டு வரப்போகிறாங்க, பார்க்கலாமா? ஓவர் டு எபி அண்ணன் அண்ட் சிங்கம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஃபார் த வசன பகுதி. எபி அண்ணே, இன்னைக்கு நம்ம இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறோனே. என்ன வசனம்? இந்த வசனம் ரொம்ப குட்டி வசனம்னே. பெரிய வசனத்தை நம்ம பிள்ளைங்க ஈஸியாக படிச்சிருவாங்க, குட்டி வசனம் அவங்களுக்கு ஒரு இதுவே மேட்ரே இல்லை. அது மட்டும் இல்லைண்ணே, இந்த வசனம் இவங்களுக்கு நிறைய பேருக்கு போறாமே தெரியும். அப்படியா? அப்போ நோட்டு புக் கூட தேவையில்ல, அவங்க மனசுலேயே பதிஞ்சிடும் அது. ஆனா இது மறக்கக்கூடாத வசனம்னே. ஓ ஓகே, அந்த வசனத்தை பார்க்கலாம். ரொம்ப பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கோனே. ஆமாம், அதான் ஸ்ட்ரெயிட்டாக வசனத்துக்கு போகலாம். சரிண்ணே, நான் சொல்லட்டுமோனே? என்ன சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொல்லிருட்டா? சொல்லுங்க. ரொம்ப ஈஸினே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஓ, இந்த வசனமா? ஆமாண்ணே, என்ன எவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்டீங்க. எவ்வளவு முக்கியமான வசனம் தெரியுமாண்ணே இது? ஓ சரி, ஓகே ஓகே. என்ன சேர்ந்து சொல்றீங்களானே? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குது? ஒன்னு சாமுவேல். காமெடி 1 சாமுவேல் 3:9. 1 சாமுவேல் 3:9. சரி, வசனத்தோட சேர்த்து நம்ம எல்லாம் சொல்லிடுவோமானே? சொல்லிடலாம்.
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. எபி அண்ணே இப்ப நீங்களும் இந்த பிள்ளைகளும் பாராம சொல்றீங்களானே? சொல்றோமே. எங்க சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எபி அண்ணே உங்களுக்கு நான் கை தட்டுறேன். காட் bless you அண்ணே. Thank you. குட்டி பிள்ளைகள் காட் bless you. எபி அண்ணே அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தோட பிள்ளைகளை வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பாய். சிங்கமும் எபி அண்ணனும் வசனம் அழகாக சொல்லி கொடுத்தாங்களே, சூப்பராக இருந்ததுல. ஆமாம் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. குட். அடுத்தால நம்ம ஒரு அருமையான கதை கேட்க போகிறோம். ரொம்ப அழகான கதை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதை. அந்த கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜெபாக்கா வராங்க. ஜெபாக்கா வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ், என்ன வசனம்லாம் கேட்டு முடிச்சாச்சா? இப்போ அடுத்து என்னது நம்ம கதை கேட்க வந்துட்டீங்க அப்படி தானே? சூப்பர். கதை கேட்கணும் அப்படி ரெடியாக உட்காரணும். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படி தானே கதையில் கவனிக்கணும். ஓகேவா? தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அங்கே சோஃபாவில் ஏறி குதிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடலில் படுத்து கிடந்து கேட்கக்கூடாது. நேராக உட்காந்துக்கோங்க எல்லாரும், நம்ம கதை கேட்கலாம். ஓகேவா குட்டீஸ்? சரி, இன்றைக்கி கதையில் உங்களை மாதிரி ஒரு குட்டி அண்ணன் வராங்க. அந்த அண்ணன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த அண்ணன் பேர் சாமுவேல். யாருக்குன்னா சாமுவேல் அண்ணன் தெரியும்? நிறைய பேரோட பேர் சாமுவேல் இருக்கும் அப்படி தானே? உங்கள் பேர் சாமுவேல் இருக்கும்ல 1-2 பேர். எங்கள் வீட்லேயும் சாமுவேலும் ஒரு அண்ணன் இருக்காங்க. இந்த கதையில் வர அண்ணன் பேருமே என்னது? சாமுவேல். சரியா? அந்த அண்ணன் சர்ச்சில் தான் இருந்தாங்க, சர்ச்சில் தான் வளர்ந்தாங்க. சரியா? அந்த அண்ணனும் உங்களை மாதிரி ரொம்ப சின்ன பையன். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பேசியிருக்கீங்களா? இல்லை அப்படி தானே? உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? நீங்கள் வசனம் படிச்சிருக்கீங்க, பாட்டு படிச்சிருக்கீங்க, ஆனால் இன்னும் கர்த்தர் யாருமே பார்த்ததே இல்லை அப்படி தானே? அந்த அண்ணனுக்கும் கர்த்தர் தெரியாது, பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. அந்த அண்ணன் கூட யார் இருந்தாங்கன்னா ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. யார் இருந்தாங்க குட்டீஸ்? கேட்கல? ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. சரியா? அந்த தாத்தா கூட தான் அந்த அண்ணன் வந்து சர்ச்சில் தான் இருப்பாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க, அங்கே தான் தூங்குவாங்க. சரியா? அன்னைக்கு இதே மாதிரி தான் எல்லாம் நல்லா விளாண்டாங்க, சாப்பிட்டாங்க, அப்புறம் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 7 மணி நைட் ஆகிடுச்சு. அந்த அண்ணனும் சரி குட்டி தம்பி தானே, அந்த அண்ணனுக்கு உங்களை மாதிரி தானே, சின்ன பையன் தானே, சீக்கிரமே தூக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு போய் தூங்கிடுறாங்க. அங்கே தள்ளி ஒரு இடத்துல போய் தூங்கிடுறாங்க. அந்த தாத்தா இருக்காங்கல்ல, எலி தாத்தா, அவங்களும் வயசாகிடுச்சா, அந்த தாத்தாவுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்களும் சரி நமக்கும் டயர்டாக இருக்கு, நம்மளும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் போய் தூங்கிடுறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த அண்ணனுக்கு சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சவுண்டு கிடச்சி. உங்களை யாரும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது உங்கள் காது பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு யாராவது உங்கள் பேரை சொல்லி கூட நீங்கள் பயப்படுவீங்களா? யார் கூப்பிடுன்னு தெரியலையே அப்படின்னு எந்திரிச்சு நின்று பார்த்துட்டே இருப்பீங்களா? அதே மாதிரி தான் அந்த அண்ணனும் திடீர்னு இப்படி சத்தம் கட்டோன்னே, யார் பக்கத்தில் இங்கெங்க யாருமே இல்லையே, யார் கூப்பிட்டா நம்மளை? ஒரு தாத்தா கூப்பிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திரிச்சு போய் தாத்தாட்ட போய் தாத்தா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க, தம்பி நான் உன்னை கூப்பிடலையப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன்னொன்னே, இல்லை எனக்கு அப்படி சவுண்டு கேட்டுச்சு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கல்ல? இல்லைப்பா நான் கூப்பிடலன்னொன்னே, சரி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் போய் படுத்துட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாமுவேலே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு இப்பவும் அதே மாதிரி சவுண்டு கேட்கு, ஒரு நம்மகிட்ட விளையாடுதாங்களோ எழுத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தாத்தா உடனே, ஐயோ நான் கூப்பிடல தம்பி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நான் கூப்பிடல உன்னையே அப்படி சொன்னோடனே, அப்படியா சொல்லி மறுபடியும் படுத்துக்கிறாங்க அந்த அண்ணன். மறுபடியும் 3ஆவது தடவையும் அதே மாதிரி சாமுவேலே அப்படின்னு சவுண்டு கடிச்சு. டக்குன்னு இந்த அண்ணன் எந்திரிச்சுன்னுட்டு, நமக்கு கண்டிப்பாக உண்மையாக சவுண்டு கேட்குது, நம்மளை யாரோ கூப்பிடுதாங்க, ஆனால் யாருன்னு தெரியல, தாத்தாட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ட்டு தாத்தாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சாமுவேலேன்ட்டு இதோட 3ஆவது தடவை என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்கன்னொடனே, நான் கூப்பிடல, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு கேளு, சரியா? உடனே மறுபடியும் சொல்லுங்கள் தாத்தா, என்ன சொல்லணும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, உங்களை இப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்லும்
அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரியானோடனே சரி தாத்தா நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சவுண்டு கேட்டோடனே டக்குனு அந்த அண்ணன் எஞ்சின்ட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஆனால் அந்த தாத்தா சொன்ன மாதிரியே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. சொன்னோடனே யார் பேசுகிறா? நம்ம ஆண்டவர் வந்து சாமுவேல் அண்ணன்ட்ட பேசுகிறாங்க. உடனே நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட பேசுகிறாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரே ஷாக்கு. அந்த அண்ணன் யார்? அந்த அண்ணன் யார்? சின்ன பையன் அப்படி தானே, குட்டி பையன்தான், உங்களை மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க தான். அந்த அண்ணனும் சின்ன பையன்தான். உடனே நம்மகிட்டலாம் கர்த்தர் பேசுவாங்களா, நம்மகிட்டலாம் ஆண்டவர் பேசுவாங்களான்ட்டு அந்த அண்ணன் ஒரு நிமிஷம் ஷாக்கில் நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட யாராவது இப்படி பேசுனா உங்களுக்கு ஷாக்காக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா? நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதோ, விளையாண்டுட்டு இருக்கும் போதோ, படிச்சுட்டு இருக்கும் போதோ ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட பேசுனா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆண்டவர் வந்து இப்படி யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க. வசனம் மட்டும் தான் சொல்லுவாங்க, வசனத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த அண்ணன்ட்ட ஃபஸ்ட்டு பேசினோன்னே அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் சின்ன பிள்ளைங்க. நம்மகிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாங்க, கர்த்தர் பேச மாட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட, ரொம்ப வசதியாக இருக்கவங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட தான் ஆண்டவர் பேசினாங்க. நான் ஆண்டவரை பார்த்தேன் அப்படிலாம் சொன்னாங்க நினச்சா அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் ஆண்டவர் பேசுவாங்க. நீங்கள் நம்புறீங்க தானே? நம்பணும். முதல்ல ஆண்டவர் தான் நமக்கு பேசுவாங்க, நம்பணும். உங்களை மாதிரி பிள்ளைங்களை வந்து ஆண்டவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. நல்லா நீங்கள் என்னென்ன டவுட்லாம் கேட்டாலுமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி நேரில் வந்து சொல்லுவாங்களா? இல்லை, நீங்கள் தினமும் பைபிள் படிப்பீங்க, தினமும் ப்ரேயர் பண்ணுவீங்க, அப்படி தானே குட்டீஸ்? ப்ரேயர் பண்ணுவீங்கல்ல, அந்த ப்ரேயர் பண்ணும்போது உங்கள்கிட்ட பேசுவாங்க, மனசுக்குள்ளேயே பேசுவாங்க. நீ இதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுற, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு பேசுவாங்க. நீ வசனம் படிக்கும் போது இந்த வசனத்து மூலயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி உனக்கு ஏதாவது ரொம்ப டவுட்டு, மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சோர்ந்து உட்கார்ந்தனாலும் கர்த்தர் வந்து உன்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் விசுவாசத்தோட நான் கர்த்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் எல்லாம் பண்ணினீங்கன்னா கர்த்தரும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நம்மகிட்டலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்க, அப்படி தானே? நீங்களும் இதே மாதிரி தினமும் நல்லா ப்ரே பண்ணுங்கள், பைபிள் வாசிங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆண்டவரும் உங்கள்கிட்ட தினமும் கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் வேறு கதையில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஜபாக்கா கதை சூப்பராக சொல்லிட்டாங்கல்ல? ஆமாம். ஜபாக்கா கதையை தொடர்ந்து 100வது நாள் பொதுக்கதையை சொல்கிறதுக்கு யார் வராங்க தெரியுமா? இந்த 100வது நாள் பொதுக்கதையை சொல்கிறதுக்காக நம்முடைய அமுதா அக்கா வரப்போகிறாங்க. அமுதா அக்கா ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அக்கா உங்களுக்கு கதை சொல்ல போகிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான காரியம், ஆண்டவரோட பேசுன ஒரு பிள்ளையை பற்றின கதை. இந்த கதை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? எப்படி ஆண்டவர் பேசுவாரா ஒரு குட்டி பிள்ளை கூடயா? ஆமாம், இந்த கதையை கேளுங்க. அது ஆண்டவங்க நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுப்பாரு. ஹாய் தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நீங்கள் இருக்கிறத பார்க்கலே தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா பாட்டு பாடியிருக்கீங்க, கதை கேட்டிருக்கீங்க. இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தங்கச்சி இருந்தா, சரியா? அவள் ரெகுலராக ஸ்கூலுக்கு போவா. ஆனால் என்ன, அவளுக்கு படிப்பே வரல. அவங்க மிஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் சரி அவளுக்கு எதுவுமே புரியலை. குறிப்பாக மேக்ஸ் எடுத்துக்கிட்டால் அவளுக்கு ஒன்றுமே தெரியலை. இப்போ நானும் டீச்சராக தான் இருக்கேன். என் கிளாஸில் ஒன்று தெரியலை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை நம்ம கூட்டி வச்சு பக்கத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக கற்றுக்கிடும். ஆனால் இவளுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸும் வரல, சயின்ஸும் வரல, தமிழும் வரல. மேக்ஸில் 2 + 2 எத்தனைன்னு கேட்டால் 1ன்னு சொல்லுவாள். அவங்க டீச்சர் எவ்வளோ பிரயாசப்பட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்து பார்த்தாங்க, அவளுக்கு எதுவுமே புரியலை. ஒரு நாள் அவங்க டீச்சர் ரொம்ப விரக்தியில் அவளை அடித்து அவங்க அம்மாவை வர சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் பொண்ணால் எதுவுமே படிக்க முடியாது, அவள் வேஸ்ட்டு, யூஸ்லெஸ், எதுக்குமே ஆக மாட்டா, அவளை நீங்கள் வீட்டில் வச்சே அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனோட டீச்சர் ஆனோட அம்மா கிட்ட ஆனை ஒப்படைச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க, ஆன் நீ இனிமேல் படிக்கவே போக வேண்டாம், நான் ஏதாவது ஒரு வீட்டில் உனக்கு வேலை வாங்கி தரேன், அவங்க வீட்டில் போய் நீ பெருக்கு, பாத்திரங்களவு, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நீ சம்பாதி, அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனோட அம்மா ஆன்கிட்ட சொன்னாங்க. ஆன் அதுக்கும் அவளுக்கு எதுவுமே புரியலை, சரிம்மான்னு சொல்லிட்டா. மறுநாள் ஆனோட அம்மா வந்து அவளை ஒரு வீட்டில் வேலைக்கு கொண்டு போய் விடுதாங்க.
கொஞ்ச நாள் அந்த வீட்டில் அவள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க யாருன்னா, அவங்க சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா. ஒவ்வொரு நாளும் இந்த ஆனை பார்க்கும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆன் நீ ஜோம் பண்ணு ஏசப்பாட்ட, நீ ஜோம் பண்ணு, நீ என்ன ஜோம் பண்ணாலும் ஏசப்பா கேட்பாங்க. நீ சின்ன பிள்ளை பற்றியா, சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ஏசப்பா ரொம்ப விரும்பி கேட்பாங்க, நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா ஆனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவளை எப்படி ஜோம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆனும் ஒரு கட்டத்தில் டெய்லி ஜோம் பண்ண ஆரம்பித்தா. ஏசப்பா எனக்கு இது இன்னைக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்பா. அன்னைக்கு அவள் கேட்டதை ஏசப்பா உடனே கொடுத்துருவாங்க. இவளுக்குள்ள ஒரு ஆச்சரியம், அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துச்சு. ஒவ்வொரு காரியம், ஒரு சின்ன காரியம் எடுத்தாலும் ஏசப்பா நான் இதை செய்ய போகிறேன், ஏசப்பா நான் அன்னைக்கு ஊருக்கு போகிறேன், எனக்கு பஸ்ஸெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருங்க ஏசப்பா, அப்படியே அவளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ ஒவ்வொரு நாளும் கேட்பா. அப்போ இவ கூட உள்ள எல்லார்ட்டையும் அவள் சொல்லுவாள், நம்மளும் ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்படி செய்வாங்க, நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம், அது எப்படி ஏசப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவளை கிண்டல் பண்ணுவாங்க. இவ எதுக்குமே கலங்கலை, எல்லாத்த குறித்து ஏசப்பாட்ட மட்டும்தான் சொல்லுவா. ஒரு நாள் இவ கூட உள்ளவங்க, இவங்க வீட்டில் உள்ளவங்களே இவ சும்மா சும்மா ஏசப்பா பேசுகிறாரு ஏசப்பா பேசுகிறாருன்னு சொல்லுதால இன்னைக்கு செக் பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட செப்பலை தூக்கி அவங்க வீட்டு பீரோவில் அடித்தட்டில் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. இவ என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அதே மாதிரி வெளியில் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்தா. அவளோட செப்பலை காணோம். இவ கோவப்படுவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவள் கோவப்படலை, ஏசப்பாட்ட பேச ஆரம்பித்தா. ஏன்னா ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு அவளுக்கு தெரியும். ஏசப்பாட்ட கேட்க ஆரம்பித்தா, ஏசப்பா என் செப்பலை காணும், என் செப்பல் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு புது செப்பல் தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்க ஆரம்பித்தா. ஜோமணி முடித்தோடனே யாரையும் எதிர்பார்க்கல, வீட்டுக்குள்ளே உள்ளே போனால் பீரோவில் திறந்தா அடித்தட்டில் பார்த்தா அவளோட செப்பல் இருந்தது, எடுத்து போட்டா, வேலைக்கு கிளம்பிட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இது எப்படி? அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யோசித்தாங்க, ஓஹோ அப்போ ஏசப்பாட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பைபிள்லே பார்த்தோம், நீங்கள் போன பைபிள் ஸ்டோரியிலே பார்த்தீங்க, சாமுவேலோட கூட ஏசப்பா பேசுனாங்க. அதே போல் இந்த ஆன் கூட ஏசப்பா பேசுகிறாங்க. பெரியவங்ககிட்ட மட்டும்தான் ஏசப்பா பேசுவாங்கன்னு இல்லை, உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்கிட்ட, உன் தம்பிகிட்ட, உன் தங்கச்சிட்ட, உன் கூட படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்தால் ஏசப்பா அவங்க கூட என்ன செய்வாங்க, எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கும் என்ன தேவைனாலும் நீ ஏசப்பாட்ட கேட்கலாம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகம், உன் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம், நீ உனக்கு நல்ல படிப்பு, நீ எதை கேட்டாலும் ஏசப்பா உனக்கு தருவாங்க. இந்த ஆன் கேட்டதெல்லாம் ஏசப்பா கொடுத்தது போல் நீ இன்னைக்கு எதெல்லாம் ஏசப்பாட்ட கேட்பியோ ஏசப்பா உன் கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா உனக்கு தருவாங்க. சரியா தங்கச்சி? இன்னொரு கதையோட பார்ப்போன்னு. அமுதா கதை சூப்பராக இருந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல, அந்த குட்டி பாப்பா பாருங்களேன், அவளை எல்லாரும் கழிச்சு விட்டாங்க, நோ 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 சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், ஆண்டவர் கூட பேச ஆரம்பித்தா. ஆண்டவர் கூட பேச ஆரம்பித்த பிறகு உலகமே அந்த அம்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சது. ஆண்டவர் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தானா உன் மூலமாக உன்னை உலகத்துக்கே ஒளியாக மாற்றி தருவார். 100வது நிகழ்ச்சியில் அதான் நீ கற்றுக்கொள்கிற. இது நமக்கு 100வது வாரம் சண்டே ஜாம். மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போ 100வது வார கேள்வி ஒன்று இருக்குமே, கரெக்டாக கேட்குறீங்க. 100வது வாரம் ஒரு கேள்வி இருக்குது. 100வது ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி தெரியுமா? சாமுவேலின் அம்மா பெயர் என்ன? கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாம் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி. சாமுவேலின் அம்மா பெயர் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து அந்த பதிலை அடித்து டைப் அடித்து கீழே ஒரு நம்பர் தெரிஞ்சு பாருங்கள். அந்த நம்பருக்கு உடனடியாக அனுப்பிடுங்க. உங்கள் நம்பரை வாங்கி உங்களுக்கு சிறப்பான பரிசுகளை அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மறந்துடாதீங்க, உடனடியாக உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்கள் எஸ்எம்எஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரே வீட்டில் ஒரே மொபைலில் 3 பேர் இருப்பீங்க. அப்பா மொபைல் மட்டும் இருக்கும். 3 பேரும் நீங்கள் பேர் அடித்து உங்கள் அப்பா பேர்னா உங்கள் அப்பா பேர்லேருந்து அனுப்புங்க. உங்கள் பேர் மட்டும் அடிச்சிருங்க. உங்கள் 3 பேர் பேரையும் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா நாங்கள் அதை பதிவு செஞ்சுக்கிடுவோம். மறந்துடாதீங்க, 3 பேரும் தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாரும் பண்ணக்கூடாது. ஓகேயா? இன்னொரு அறிவிப்பு, இந்த 100வது நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நிகழ்ச்சி கலந்துக்க ஆசையாக இருக்கா? உங்களுக்கு பாட்டு பிடிக்க தெரியுமா? கதை எழுத தெரியுமா? நடிக்க தெரியுமா? என்ன தெரியும்? ஐயோ குட்டி பிள்ளையாக இருக்கீங்களா? ஐயோ எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அப்படி இருக்க பிரதிபிக்கிறீங்களா?
அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த 100வது நாள் 100வது வார இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு. உங்கள் தாளந்துகளையும் ஆண்டவருக்கு பயன்படுத்த நீங்கள் விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அப்படி விரும்புகிறவங்க கூட கீழே இந்த நம்பரில் எங்களுக்கு நானும் கதை சொல்ல வாரேன், நானும் பாட்டு பாட வாரேன், நானும் வசனம் சொல்ல வாரேன் அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை எடுத்து பயன்படுத்த தயாராக காத்துட்ருக்குறோம். வரீங்களா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். கேள்வி வேலை பதில் எல்லாம் முடிச்சிட்டோம். கடைசி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அப்படி தானே? கை குப்பி கண்ணு மூடணும்ல? முழங்கால் போட்டிங்களா? நான் சொல்லச்ச கூட சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த 100வது நாள் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 100 வாரங்களாக இந்த சண்டே ஜான் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசிட்டு வாரீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பேசுகிறதுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, பேசிய, பாடல் கற்றுக் கொடுத்த, வசனம் கற்றுக் கொடுத்த, தொழில்துறையில் உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். 100வது எபிசோடை முடித்து வெற்றிகரமாக நான் கிளம்புகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். 101வது நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பை பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.